வணக்கம். இன்னைக்கு நாம எல்லாரும் எப்படி கத்துக்கிறோம், குறிப்பா குழந்தைங்க எப்படி தானா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முக்கியமா செல்ல பிராணிகளை பத்தி குழந்தைங்க எப்படி கத்துக்கிறாங்கங்கறத ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். இதுக்கு உதவியா சிவகுமார் எழுதின தகவல் செயலாக்க கோட்பாட்டில் சுய கற்றல் கட்டுரை இருக்கு. இது ஐபிடி, அதாவது இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் தியரின்னு ஒரு மாடல் பத்தி பேசுது. ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி நாம எப்படி தகவலை வாங்கி ப்ராசஸ் பண்ணி அப்புறம் தேவைப்படும் போது பயன்படுத்துறோம்னு இந்த தியரி சொல்லுது இல்லையா? சரி, அப்போ இது எப்படி படிப்படியா நடக்குது, என்னென்ன நிலைகள் இருக்குதுல? ஆமா, இது ரொம்ப முக்கியமான பார்வை. ஏன்னா நம்ம கத்துக்கிறதுங்கிறது சும்மா தகவலை உள்ள போடுறது மட்டும் இல்ல, அது ஒரு ஒரு படிநிலையான விஷயம். சிவகுமார் கட்டுரையில அழகா சொல்றாரு, சில சமயம் கிளாஸ்ல பசங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா ஒருவேளை சொல்லி தர முறை சரியில்லாம இருக்கலாம்னு கூட சொல்றாரு. பாடத்தை முழுசா வாசிக்கிறது மாதிரி அடிப்படை விஷயங்கள் கூட முக்கியங்கிறாரு. சரி, இப்போ இந்த ஐபிடி எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். இதுல முக்கியமா 6 படிகள் இருக்கு. செல்ல பிராணிகள் உதாரணத்தை வச்சே இதை புரிஞ்சுக்கலாம். ஓகே, முதல் படி என்ன, எங்க ஆரம்பிக்குது கத்துக்கிற செயல்பாடு? முதல் படி உள்ளீடு, இன்புட். இத புலன் வழி நினைவகம், அதாவது சென்சரி மெமரின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம கத்துக்கிறதுக்கான வாசல் மாதிரி. நம்ம 5 புலன்கள் வழியா பார்வை, கேள்வி, தொடு உணர்வு, இப்படி வெளியில இருந்து தகவல் உள்ள வருது. ஓ, செல்ல பிராணிகள் விஷயத்துல இது எப்படி? இப்போ ஒரு நாய்க்குட்டிய பாக்குறது, இல்ல ஒரு பூமை மியாவ் சொல்றத கேக்குறது, சரி, இல்லனா ஒரு முயலை தொட்டு பாக்குறது, இந்த மாதிரி இந்த தகவல் எல்லாம் முதல்ல இந்த புலன் வழி நினைவகத்துக்குள்ளதான் வரும். ஆனா இது ரொம்ப ரொம்ப நேரம் நிக்காது, கொஞ்ச நேரம் தான். அப்போ நம்மள சுத்தி எவ்வளவு தகவல் வருது, எல்லாத்தையும் நம்ம மனசு எடுத்துக்குமா இல்ல எதையாவது தேர்ந்தெடுக்குமா? நல்ல கேள்வி. அங்கதான் 2வது படி வருது. அது கவனம், அட்டென்ஷன். அதாவது நம்ம எதை முக்கியமா நினைக்கிறோமோ, எதை கவனிக்கணுமோ அதை மட்டும் மூளை தேர்ந்தெடுக்கும். எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ண முடியாது. ஆமா, அதனால நம்ம கவனம் செலுத்துற தகவல் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போகும், மத்ததெல்லாம் போயிடும். உதாரணமா ஒரு பூங்காவுல நாய் குறைக்குது, குழந்தை கத்துதுன்னா? ஆமா, குழந்தை நாய பார்க்கணும்னு நினைச்சா அந்த சத்தத்துல கவனம் வைக்கும், மத்ததை விட்டுடும். இங்கதான் பெரியவங்க, டீச்சர்ஸ் எல்லாம் உதவலாம். இந்த நாய்க்கும் பூனைக்கும் என்ன வித்தியாசம் பாத்தியா அப்படின்னு கேட்கலாம். சரி சரி. இல்லனா இந்த மாதிரி விலங்கு கார்ட்ஸ் கொடுத்து இதுல எதெல்லாம் செல்ல பிராணி சொல்லுன்னு கேட்கலாம். இது கவனத்தை தூண்டும். கவனம் இல்லாட்டி அடுத்த ஸ்டெப்பே இல்ல. சரி, இப்போ கவனம் செலுத்தி ஒரு தகவலை தேர்ந்தெடுத்தாச்சு, அப்புறம் மூளை அதை என்ன பண்ணும்? இப்போ 3வது படி, அது செயல் நினைவு, ஒர்க்கிங் மெமரி. இதுதான் நம்ம மனசோட ஒர்க் பெஞ்ச் மாதிரி. இங்கதான் அந்த தகவல் கொஞ்ச நேரம் தங்கி அதை நாம ப்ராசஸ் பண்ணுவோம். அதாவது புதுசா வந்த தகவலை நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதோட ஒப்பிட்டு பாக்குறது, வகைப்படுத்துறது. ஓ, எப்படி? செல்ல பிராணிகள் விஷயத்துல இப்போ நாய்னா 4 கால் வால் இருக்கும், குறைக்கும். பூனைனா மெதுவா நடக்கும், மியாவ் சொல்லும். இப்படி பிரிச்சு பாக்குறது. சரி, குணங்களை வச்சுமா? ஆமா, நாய்னா விசுவாசம், பூனைனா கொஞ்சம் சுதந்திரமா இருக்கும், கிளி பேசும், இப்படி. இல்லனா வீட்டு நாய்க்கும் தெரு நாய்க்கும் என்ன வித்தியாசம்னு ஒப்பிட்டு பாக்குறது. இதெல்லாம் இந்த வர்க்கிங் மெமரியில தான் நடக்கும். ஆனா இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. கொஞ்சம் தகவலை தான் ஒரே நேரத்துல கையாள முடியும். ஓகே, அதனால கொஞ்சம் கொஞ்சமா படிக்க சொல்றாங்களா? ஆமா ஆமா, பெரிய விஷயங்களை பிரிச்சு படிச்சா சுலபம். இத நல்லா பயன்படுத்த செல்ல பிராணிகளுக்கு என்ன தேவை, காட்டு விலங்குக்கு என்ன தேவைன்னு ஒரு டேபிள் போட சொல்லலாம் பசங்களை. இது நல்ல பயிற்சி. சரி, இப்படி செயல் நினைவுல வச்சு ப்ராசஸ் பண்ணியாச்சு. ஆனா அது மறக்காம இருக்கணுமே, அது எப்படி மனசுல நிக்கும்? மனப்பாடம் பண்ணணுமா? இல்ல இல்ல, மனப்பாடம் மட்டும் பத்தாது. அதுக்குதான் 4வது படி குறியாக்கம், என்கோடிங். அதாவது அந்த தகவலை நீண்ட கால நினைவகத்துக்கு, லாங் டர்ம் மெமரி அனுப்புறோம், அங்க சேமிக்கிறோம். இது சும்மா காப்பி பேஸ்ட் மாதிரி இல்ல. அந்த புது தகவலை நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களோட, நம்ம உணர்வுகளோட, அனுபவங்களோட இணைக்கணும். ஓ, அப்பதான் அது மறக்காதா? ஆமா, அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கணும். எவ்வளவு ஆழமா இணைக்கிறோமோ அவ்வளவு நல்லா பதியும். சும்மா மனப்பாடம் பண்ணா அது சீக்கிரம் மறந்துடும். இதுக்கு என்ன மாதிரி வழிகள் இருக்கு? நிறைய இருக்கு. ஒண்ணு விரிவாக விளக்குதல், எலாபரேஷன் சொல்லுவாங்க. அதாவது அத பத்தி நிறைய யோசிக்கிறது, கேள்வி கேட்கறது. நாய் விசுவாசம்னா ஏன் அப்படி, என்ன செய்யும்னு யோசிக்கிறது. சரி. இன்னொன்னு ஒழுங்கமைத்தல்,
தகவலை குழுவா பிரிக்கிறது, மைண்ட் மேப் மாதிரி போடுறது, செல்ல பிராணிகளை பறக்கிறது, நடக்கிறது, நீந்துறதுன்னு பிரிக்கலாம். ஓஹோ, அப்புறம் கதை சொல்றது. ஒரு நாய் எப்படி அதோட ஓனரை காப்பாத்துச்சுன்னு கதை சொன்னா நாயோட விசுவாசம் பதியும். இல்லனா படம் வரையலாம். ஆமா, பசங்களுக்கு படம் வரைய பிடிக்குமே. கண்டிப்பா புடிச்ச செல்ல பிராணிய வரைஞ்சு பாகங்களை குறிக்கலாம். இல்லனா நா, பூ, ப, மீ மாதிரி முதல் எழுத்த வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். நல்ல ஐடியா. சுய கற்றலுக்கு எப்படி இது உதவும்? குழந்தைங்க நான் ஒரு பூனை அப்படின்னு நினைச்சு ஒரு சின்ன டைரி எழுதலாம். எனக்கு பால் பிடிக்கும், நான் தூங்குவேன்னு எழுதும்போது அந்த தகவல் அவங்களுக்குள்ள ஆழமா பதியும். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இப்ப மனசுல பதிஞ்சாச்சு. அப்புறம் அதை எப்படி எப்போ பயன்படுத்துறது? அதுதான் அடுத்த படி. 5வது படி மீட்டெடுத்தல், ரிட்ரீவல். அதாவது லாங் டர்ம் மெமரியில சேமிச்ச தகவலை தேவைப்படும் போது வெளியே எடுத்து யூஸ் பண்றது. ஓ, இது பரீட்சை எழுதுற மாதிரி தானே? அது மட்டும் இல்ல, இப்போ யாராவது தெரிஞ்ச 5 செல்ல பிராணி பேர் சொல்லுன்னு கேட்டா நாம ஞாபகப்படுத்தி சொல்றோம் இல்லையா, அது மீட்டெடுத்தல் தான். சரி சரி. நாய்க்குட்டிக்கு எப்படி பாத்துக்கணும் கேட்டா நாம படிச்சத சொல்லி விளக்குவோம். ஒரு படத்தை காட்டி இது என்னன்னு கேட்டா பதில் சொல்றது. எல்லாமே மீட்டெடுத்தல் தான். இதை எப்படி இன்னும் நல்லா செய்ய வைக்கிறது? அடிக்கடி ஞாபகப்படுத்தி பார்க்கணும், பிராக்டிஸ் பண்ணணும், சின்ன சின்ன டெஸ்ட், கேள்வி கேக்குறது, இதெல்லாம் உதவும். அப்புறம் கத்துக்கிட்டத வேற வேற இடத்துல யூஸ் பண்ணி பார்க்கணும். கிளாஸ்ல படிச்சத வீட்ல பேசலாம், பெட் ஷாப்க்கு போனா கவனிக்கலாம். ரோல் பிளே பத்தி சொன்னீங்களே, அதுவுமா? ஆமா, அது சூப்பரான வழி. ஒரு குழந்தை டாக்டர் மாதிரி, இன்னொரு குழந்தை பெட் ஓனர் மாதிரி பேசும்போது நோய்கள், பராமரிப்பு பத்தி அவங்க படிச்சதெல்லாம் இயல்பா வெளியே வரும், பயன்படுத்துவாங்க. ஆகா, தகவல் உள்ள வருது, கவனிக்கிறோம், ப்ராசஸ் பண்றோம், சேமிக்கிறோம், அப்புறம் எடுத்து பயன்படுத்துறோம். அவ்வளவுதானா? இல்ல இன்னும் இருக்கா? இருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான படி. 6வது படி மீ அறிதல், மெட்டாகாக்னிஷன். இதுக்கு அர்த்தம் சிந்தனையை பற்றி சிந்தித்தல். அதாவது நாம எப்படி கத்துக்கிறோம்னு நாமளே புரிஞ்சுக்கிறது, நம்ம கற்றல் முறையை கவனிக்கிறது, கட்டுப்படுத்துறது. ஓ, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. ஆமா, இது வெறும் என்ன கத்துக்கிட்டோம்னு மட்டும் இல்ல, எப்படி கத்துக்கிட்டோம்னு யோசிக்கிறது. எது நல்லா புரிஞ்சுது, எங்க குழப்பம் இருக்கு, இன்னும் என்ன படிக்கணும். நமக்கு எந்த மாதிரி படிச்சா புரியுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுமா? அதேதான். படம் வரைஞ்சா புரியுதா இல்ல கதை மாதிரி படிச்சா புரியுதான்னு நாமளே தெரிஞ்சுக்கிறது. சிவகுமார் சொல்ற மாதிரி சில சமயம் பசங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவங்களுக்கு இந்த மீ அறிதல் திறன் இல்லாம இருக்கலாம், ஏன் கஷ்டப்படுறோம்னே தெரியாம இருக்கலாம். செல்ல பிராணிகள் விஷயத்துல இது எப்படி? குழந்தை யோசிக்கலாம், ஓ நாய பத்தி நல்லா தெரியுது, ஆனா மீன் பத்தி அவ்வளவா தெரியலையே, இன்னும் கொஞ்சம் படிக்கணும். சரி. இல்லனா செல்ல பிராணி வளர்க்கறது ஈஸியா கஷ்டமா, ஏன் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறது. ஓஹோ, இதுக்கு ஒரு பழக்கம் ஏற்படுத்தணும்னா ஒரு கற்றல் டைரி மாதிரி வச்சுக்கலாம். இல்ல சிவகுமார் சொல்ற மாதிரி செல்ல பிராணி உச்சரிதல் நாட்குறிப்பு. அதுல என்ன கத்துக்கிட்டோம், என்ன சந்தேகம்னு எழுதலாம். இன்னைக்கு பூனை தூங்குறத பார்த்தேன், அது ஏன் இவ்வளவு நேரம் தூங்குது அப்படின்னு எழுதுறது. ஆமா, இது மீ அறிதலை தூண்டும். இந்த திறன் நல்லா இருந்தா அவங்களே அவங்க கற்றலை வழிநடத்த முடியும். இதுதான் உண்மையான சுய கற்றல். பல சமயம் முதல் 5 படி நடந்தாலும் இந்த 6வது படியில கவனம் இல்லாததாலதான் கற்றல் முழுமையாகாது. அருமை. இந்த 6 படிகளும் சேர்ந்தாதான் கற்றல் முழுமையாகுது. சிவகுமார் ஒரு செயல்பாடு சொன்னாரே, எனது கனவு செல்ல பிராணின்னு, அது எப்படி இந்த படிகளை இணைக்குது? ஆமா, அந்த மை ட்ரீம் பெட் ப்ராஜெக்ட் வந்து இந்த 6 படிகளையும் நடைமுறையில எப்படி யூஸ் பண்ணலாம்னு காட்டுறதுக்கு நல்ல உதாரணம். பார்க்கலாமா? சொல்லுங்க. முதல்ல உள்ளீடு. குழந்தைங்க நாய், பூனை, கிளி, மீன் பல செல்ல பிராணிகளோட வீடியோ பாக்குறாங்க, சத்தத்தை கேக்குறாங்க. சரி, சென்சரி இன்புட். 2வது கவனம். அதிலிருந்து தங்களுக்கு பிடிச்ச ஒண்ணு கனவு செல்ல பிராணியா தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே, செலக்டிவ் அட்டென்ஷன். 3வது செயல் நினைவு. அந்த தேர்ந்தெடுத்த பிராணி பத்தி யோசிக்கிறாங்க. அது என்ன சாப்பிடும், எங்க இருக்கும், எப்படி பாத்துக்கணும்னு தகவல் சேகரிக்கிறாங்க. அத மனசுல ஒழுங்குபடுத்துறாங்க. வொர்க்கிங் மெமரி ப்ராசஸிங். சரி. 4வது குறியாக்கம். அந்த தகவல் படங்களை வச்சு ஒரு போஸ்டர் செய்றாங்க. இப்படி செய்யும்போது தகவல் அர்த்தம் உள்ளதா மாறி மனசுல நல்லா பதியும். என்கோடிங் ஆகுது. அப்புறம் 5வது மீட்டெடுத்தல். செஞ்ச போஸ்டரை கிளாஸ்ல மத்தவங்களுக்கும் வீட்லயும் காட்டுறாங்க. ஏன் இதை தேர்ந்தெடுத்த, இத பத்தி என்ன கத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. இது ரீட்ரீவல். சரி, கடைசி படி. 6வது மீ அறிதல்.
கடைசியா இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம்னு யோசிக்கிறாங்க. பெட் வளர்க்கறது எவ்வளவு பெரிய பொறுப்பு, இந்த தகவல் எப்படி கிடைச்சது, சொல்லும் போது என்ன கஷ்டமா இருந்துச்சுன்னு யோசிக்கிறாங்க. இதுதான் மெட்டாகாக்னிஷன். ஓ, அப்போ அந்த ஒரு செயல்பாட்டிலே எல்லாமே வந்துருதா? ஆமா, இது வெறும் படிப்பா இல்லாம அனுபவமாவும் சிந்தனைக்கு உரியதாவும் மாத்துது. ரொம்ப தெளிவா புரியுது இப்போ. அப்போ இந்த ஐபிடி மாடல் குழந்தைங்க மட்டும் இல்ல, நாமளும் எப்படி தகவலை எடுத்து அதை அறிவா மாத்தி யூஸ் பண்றோம்னு புரிஞ்சுக்க ஒரு நல்ல வழி காட்டுது. இது வெறும் பெட்ஸ் கத்துக்கிறதுக்கு மட்டும் இல்ல போல இருக்கே. நிச்சயமா, இது ஒரு பொதுவான மாடல். சயின்ஸ், ஹிஸ்டரி, கணக்கு, புதுமொழி எதை கத்துக்கிறதுக்கும் இது பொருந்தும். முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கத்துக்கிறது ஒரு செயல்முறை. அதுக்கு நேரம், முயற்சி, சரியான வழிகள் தேவை. அதாவது இன்புட், அட்டென்ஷன், ஒர்க்கிங் மெமரி, என்கோடிங், ரிட்ரீவல், அப்புறம் ரொம்ப முக்கியமா மெட்டாகாக்னிஷன். நாம எப்படி கத்துக்கிறோம்னு யோசிக்கிறது. ஆமா, இதெல்லாம் சேர்ந்தாதான் கற்றல் நல்லா நடக்கும், நீடிச்சு நிற்கும். சுய கற்றல்ல இது ரொம்ப முக்கியம். அப்போ இத புரிஞ்சுக்கிறது டீச்சர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? சிவகுமார் சொல்ற மாதிரி சொல்லித்தர முறைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. கண்டிப்பா, ஒரு குழந்தை ஏன் ஒரு பாடத்துல கஷ்டப்படுதுன்னு யோசிக்கும் போது இந்த 6 படியில எங்க பிரச்சனைன்னு பார்க்கலாம். கவனமா, ஒர்க்கிங் மெமரியா, பதிய வைக்க முடியலையா, இல்ல ஞாபகப்படுத்த முடியலையா, இல்ல அது யோசிக்கவே இல்லையா? ஆமா, அத தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம உதவலாம், வழிகாட்டலாம். இந்த ஐபிடி ஒரு மேப் மாதிரி கற்றல் பயணத்துக்கு வழிகாட்டும். இந்த கற்றல் செயல்முறை பத்தி யோசிக்கிறது சுவாரஸ்யமா இருக்குல்ல? நீங்க கூட யோசிச்சு பாருங்க. இந்த 6 படிகள் உள்ளீடு, கவனம், செயல் நினைவு, குறியாக்கம், மீட்டெடுத்தல், மீ அறிதல். இதை நீங்க கடைசியா கத்துக்கிட்ட ஏதாவது ஒரு புது விஷயத்தோட பொருத்தி பார்க்க முடியுதா? அது ஒரு புது ரெசிபியா இருக்கலாம், இல்ல ஒரு சாஃப்ட்வேரா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். உங்க கற்றல் அனுபவத்துல எந்த ஸ்டெப் உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு, எதுல சிரமப்பட்டீங்க? முக்கியமா உங்க கற்றலை பத்தி நீங்களே யோசிச்சு பாக்குற அந்த மீ அறிதல் பழக்கம் உங்களுக்கு இருக்கா? சும்மா இதை பத்தி யோசிச்சு பாருங்க. உங்க அடுத்த கற்றலுக்கு இது உதவலாம். மீண்டும் சந்திப்போம்.